சகோதரத்துவத்தை கொண்டாடும் ரக்ஷா பந்தனை கொண்டாடிய பிரதமர் மோடி. பிரதமருக்கு ராக்கி கட்டி மகிழ்ந்த சிறுமிகள். சென்னையில் ராட்வீலர் உள்ளிட்ட ஆக்ரோஷமான நாய்களை முறைப்படுத்த கோரிய வழக்கு. வரும் 12ஆம் தேதி கால்நடைத்துறை தலைமை அதிகாரி ஆஜராகி விளக்கம் தர உயர்நீதிமன்றம் ஆணை. மோடியால் சாதிக்க முடியாததை தான் சாதித்ததால் இபிஎஸ்க்கு வயிற்றெரிச்சல் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மீண்டும் ஆட்சி அமைத்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக செயல்படுவோம் என உறுதி. இந்திய அளவில் பிரதமர் மோடியால சாதிக்க முடியாததை மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாததை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான, இதுதான் அவங்க வைத்திருச்சலுக்கு காரணம். சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெறும் வகையில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். சேலம் ஓமலூரில் நடந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ராமதாசுடன் 40 முறை பேசியதாக அன்புமணி உருக்கம். ராமதாஸை சுற்றி சுயநலவாதிகள், தீய சக்திகள் இருப்பதாக பொதுக்குழு கூட்டத்தில் பேச்சு. பாமக தலைவராக மேலும் ஓராண்டுக்கு அன்புமணி தொடர்பார். மாமல்லபுரம் அருகே அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பாமக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. திமுகவின் இலக்கிய அணி தலைவராக அன்வர் ராஜா நியமனம். பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. திராவிடத்திற்குள் பார்ப்பனியம் நுழைய காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். எம்ஜிஆர் குறித்து விமர்சிப்பவர்கள் அரசியலில் காணாமல் போவார்கள் என இபிஎஸ் பதிலடி. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. ஒரு படகையும் பறிமுதல் செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணை. தமிழ்நாடு பாஜக புதிய நிர்வாகிகளுடன் தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் ஆலோசனை. சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து கருத்து கேட்பு. ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் இயற்ற வலியுறுத்தல். சென்னை சைதாப்பேட்டையில் திருமாவளவன் தலைமையில் விசிகவினர் போராட்டம். தமிழ்நாடு அரசு ஆணவ போக்கை கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆறுமுகமங்கலம் கவினுக்கு சாத்தூர் அருகே வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட விபத்தில் 3 உயிரிழப்பு. 3 குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. மதுரையில் அழகர் கோயில் தேரோட்டம் கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. திருச்சி லால்குடி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்து. காரில் பயணித்த 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. அடுத்த 60 நாட்களுக்குள் சென்னை மாநகராட்சியில் சுற்றித் திரியும் தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி. மேயர் பிரியா பேட்டி. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் விமானப்படையின் 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம். இந்திய விமானப்படை தலைமை தளபதி தகவல். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தடம் புரண்ட சரக்கு ரயில். மற்றொரு சரக்கு ரயில் மோதியதால் ஒட்டுமொத்தமாக 21 பெட்டிகள் கவிழ்ந்து போக்குவரத்து பாதிப்பு. ஐசிஐசிஐ வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்போருக்கான குறைந்தபட்ச இருப்பு வரம்பு அதிகரிப்பு. நகர்ப்புறங்களில் புதிதாக கணக்கு தொடங்குவோர் குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் வைத்திருக்க வேண்டும் என அறிவிப்பு. சகோதரத்துவத்தை கொண்டாடும் ரக்ஷா பந்தனை கொண்டாடிய பிரதமர் மோடி. பிரதமருக்கு ராக்கி கட்டி மகிழ்ந்த சிறுமிகள்.
சென்னையில் ராட்வீலர் உள்ளிட்ட ஆக்ரோஷமான நாய்களை முறைப்படுத்த கோரிய வழக்கு வரும் 12ஆம் தேதி கால்நடைத்துறை தலைமை அதிகாரி ஆஜராகி விளக்கம் தர உயர்நீதிமன்றம் ஆணை. மோடியால் சாதிக்க முடியாததை தான் சாதித்ததால் இபிஎஸ்க்கு வயிற்றெரிச்சல் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மீண்டும் ஆட்சி அமைத்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக செயல்படுவோம் என உறுதி. இந்திய அளவில் பிரதமர் மோடியால சாதிக்க முடியாததை மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாததை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான, இதுதான் அவங்க வைத்திருச்சலுக்கு காரணம். சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெறும் வகையில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். சேலம் ஓமலூரில் நடந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ராமதாசுடன் 40 முறை பேசியதாக அன்புமணி உருக்கம். ராமதாஸை சுற்றி சுயநலவாதிகள், தீய சக்திகள் இருப்பதாக பொதுக்குழு கூட்டத்தில் பேச்சு. பாமக தலைவராக மேலும் ஓராண்டுக்கு அன்புமணி தொடர்வார். மாமல்லபுரம் அருகே அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பாமக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. திமுகவின் இலக்கிய அணி தலைவராக அன்வர் ராஜா நியமனம். பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. திராவிடத்திற்குள் பார்ப்பனியம் நுழைய காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். எம்ஜிஆர் குறித்து விமர்சிப்பவர்கள் அரசியலில் காணாமல் போவார்கள் என இபிஎஸ் பதிலடி. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. ஒரு படகையும் பறிமுதல் செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணை. தமிழ்நாடு பாஜக புதிய நிர்வாகிகளுடன் தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் ஆலோசனை. சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து கருத்து கேட்பு. ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் இயற்ற வலியுறுத்தல். சென்னை சைதாப்பேட்டையில் திருமாவளவன் தலைமையில் விசிகவினர் போராட்டம். தமிழ்நாடு அரசு ஆணவ போக்கை கண்டிக்கின்றோம். வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆறுமுகமங்கலம் கவினுக்கு சாத்தூர் அருகே வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட விபத்தில் 3 உயிரிழப்பு. 3 குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. மதுரையில் அழகர் கோயில் தேரோட்டம் கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. திருச்சி லால்குடி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்து. காரில் பயணித்த 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. அடுத்த 60 நாட்களுக்குள் சென்னை மாநகராட்சியில் சுற்றித் திரியும் தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி. மேயர் பிரியா பேட்டி. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் விமானப்படையின் 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம். இந்திய விமானப்படை தலைமை தளபதி தகவல். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தடம் புரண்ட சரக்கு ரயில். மற்றொரு சரக்கு ரயில் மோதியதால் ஒட்டுமொத்தமாக 21 பெட்டிகள் கவிழ்ந்து போக்குவரத்து பாதிப்பு. ஐசிஐசிஐ வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்போருக்கான குறைந்தபட்ச இருப்பு வரம்பு அதிகரிப்பு. நகர்ப்புறங்களில் புதிதாக கணக்கு தொடங்குவோர் குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் வைத்திருக்க வேண்டும் என அறிவிப்பு.